உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். வெறும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுப்பேன்னு சொல்லல, அநேக ஜாதிகளுக்கு, அநேக நேஷன்ஸ் என்று ஆங்கிலத்தில் வருகிறது, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். சரி, இதை வாசித்தோடனே என்ன வருது? இதெல்லாம் நடக்குமா? எப்படி நடக்கும்? இது சாத்தியமா? அநேக தேசத்துக்கு கடன் கொடுப்பானா? நான் சொல்கிறேன், கடவுள் சொல்லிட்டாருங்க, பொய் உரையாத தேவன் சொல்லிட்டாரு. யார் சொல்லியிருக்காது? பொய் உரையாத தேவன் சொல்லியிருக்கிறார். நான் சொல்லிட்டேன், அவர் சொல்லிட்டதுனால நிறைவேற்ற வேண்டியது அவருடைய வேலை, என்னுடைய வேலை விசுவாசிக்க வேண்டியது தான். அவர் நிறைவேற்ற வல்லவர், அவர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். இல்லைங்க, எப்படி ஆகுன்றதை பற்றி எனக்கு கவலை இல்லைங்க. அவருக்கு 1000 வழி இருக்குது. அது அநேக தேசங்களுக்கு கடன் கொடுக்கிறவனா என்னை மாற்றுவதற்கு, கடன்காரனா இருக்கிற ஒருவனை, கடன் பட்டு கிடக்கிறவனை, நஷ்டப்பட்டு கிடக்கிறவனை எடுத்து கடன் கொடுக்கிறவனாய் மாற்றுகிற காரியம் முடியுமா? அதுவும் தேசங்களுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு செல்வந்தனை மாற்ற முடியுமா? எப்படி பிரதர் முடியும்? அதுக்கு என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்குது, இது என்னென்ன மெத்தட் இருக்குது. என்னென்ன மெத்தட்னா அத்தனை மெத்தட் எனக்கு விளங்கலைங்க. ஆனால் அவர்கிட்ட கோடான கோடி மெத்தடுகள் இருக்கிறது. நீங்கள் ஒரு கோடி மெத்தட் யோசிச்சுட்டு வந்தாலும் அதுக்கு மேலே இன்னொரு கோடி அவர் வச்சிருப்பாரு. கடன் பட்டவர்களை எடுத்து கடன் கொடுக்கிறவர்களால் மாற்ற முடியும். ஆழமான கடனில் கிடக்கிறவர்கள், ஒன்றுமில்லாமல் கிடக்கிறவர்கள், எல்லாவற்றையும் இழந்து கிடக்கிறவர்கள், வறுமையில் இருக்கிறவர்கள், அவர்களை எடுத்து குப்பையில் இருக்கிறவர்களை உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்க முடியும். நீங்க கேட்கலாம் எப்படிங்கன்னு. நான் சொல்றேன், எப்படின்ற விளக்கம் கேட்க வேணாம், எப்படின்னு ஒரே வார்த்தையை சொல்றேன். நானும் கிறிஸ்துவும் ஒன்று. அப்படிதான் அது ஆக போகுது. எப்படி வந்தா என்ன எனக்கு?